ஹாய், இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் சம்பா ரவை எடுத்து நல்லா கழுவி வச்சிடுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ஆனியனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனியன் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் ஆனியன் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் இப்போது கருவேப்பிலை பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு சொம்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கழுவி வச்சுருந்த அந்த சம்பா ரவையை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 2 தொலைவி விட்டுட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா குக் ஆகும். ஸ்பீடாக வச்சிட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு இப்போது ஒரு கலரி விடலாம். இப்போது முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போது 2 நிமிஷம் மூடி போட்டு இறக்கணுன்னா சுவையான சம்பா கோதுமை ரவை ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.